இங்க ஒரு ஆபத்தான குழியில இறங்கி வேலை செய்யறதுக்கு கான்ட்ராக்டர் ₹1,00,000 பணம் தரேன்னு சொல்றாரு. ஆனா யாருமே அதை செய்யறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த குழிக்குள்ள போன ஒருத்தரை உயிரில்லாம எடுத்துட்டு போறத பாக்குறாங்க. சோ இதுக்குள்ள போயிட்டு திரும்பி வரமாட்டோமோன்ற பயத்திலே எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் முன்னாடி வந்து தைரியமா அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த காசை வச்சு அவரோட பையனோட ஸ்கூல் ஃபீஸை கட்டிடலாம்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலி அந்த பையனும் இவரோட சொந்த பையன் கிடையாது. ஒரு நாள் இவர் ரோட்ல தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு குழந்தையை இவர் பக்கத்துல வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த குழந்தைய எடுத்துதான் இவர் வளர்த்திட்டு இருக்காரு. அது அந்த பையனுக்கே தெரியாது. என்னதான் இது நம்ம எடுத்து வளர்க்கிற பையனா இருந்தாலும் அவன் படிக்கிறது ஒரு நல்ல ஸ்கூலா இருக்கட்டுமேனு இவர் தகுதிக்கு மீறி ஒரு பணக்கார ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாரு. அப்படி இருக்க இந்த சான்ஸை விட்டா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வேற சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனா அந்த கான்ட்ராக்டர் வந்துட்டு இவர் ரொம்ப குள்ளமா இருக்கிறதுனால சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. அப்பயும் இவர் விடாம போராடி எப்படியோ அவரை சம்மதிக்க வச்சிடறாரு. இப்போ இவர் உள்ள போறதுக்காக ரெடியா இருக்கிறாரு. அப்படி இவர் உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே எந்த அசைவும் இல்லாம இருக்கிறத பார்த்து பயந்து போய் மேல தூக்கிடுறாங்க. இவர் வெளியில வந்து பார்த்தா இவரோட ஆக்சிஜன் டியூப் மேல தெரியாம ஒருத்தன் காலை வச்சு நின்னுட்டு இருக்கான். இத பார்த்த உடனே இவர் கோவத்துல பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் உள்ள போறாரு. இந்த டைம் உள்ள போனவரு ரொம்ப நேரம் ஆகியும் வெளியே வராமையே இருக்காரு. என்னடான்னு பார்த்தா அவர் கட்டியிருந்த கயிறு மொத்தமும் உள்ள போயிருது. அப்பதான் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவர் குழியோட எண்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு தெரிய வருது. இது தெரிஞ்ச உடனே எல்லாரும் அடிச்சு பிடிச்சிட்டு கயிறை மேல தூக்குறாங்க. அப்படி அவரும் வெளியில வரும்போதே வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கைய காட்டுறாரு. வெளியில வந்ததும் மாஸ்க் கழட்டிட்டு பார்த்தா அவரோட மூக்குல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில கூட அந்த காசை கொடுங்கன்னு சொல்லி கையை நீட்டுறாரு. கடைசியில இவர் நினைச்ச மாதிரி அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கான காசு கிடைச்சிருது. அதை எடுத்துட்டு அந்த பையனோட ஸ்கூலுக்கு போனா உள்ள மத்த பசங்களோட அப்பா அம்மா எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க இவரை பார்த்ததும் அந்த பையன் நீ எதுக்காக ஸ்கூலுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி மானத்தை வாங்குறேன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடறான். இதை கேட்டு இவர் மனசு உடைஞ்சு போயிடுறாரு.